Hello friends, welcome to English Pesalam. இந்த வீடியோவில் present continuous tenseனா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தர போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். present continuous tense அப்படின்னா இப்போ ஒரு செயலை நாம் தொடர்ச்சியாக பண்ணுறோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸை நாம் present continuous tenseல வச்சு தான் நம்மளால் பேச முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், நான் வந்து கொண்டிருக்கிறேன். இந்த சென்டென்ஸை நல்லா கவனிங்க. நான் வருகிறேன் அப்படின்னா ப்ரெசண்ட்டில் நடக்குது. நான் வந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா ப்ரெசண்ட்டில் நான் ஒரு செயலை கண்டினியூவாக செய்கிறேன். பார்த்தீங்களா, இது தாங்க ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த மாதிரி நம்ம நிறைய சென்டென்சஸை டெய்லியுமே பேசுவோம். நான் வந்துட்டுருக்கேன், நான் பேசிகிட்ருக்கேன், நான் போயிட்டுருக்கேன், நான் தூங்கிட்டுருக்கேன், நான் விளையாண்டுருக்கேன், நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன், எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் பேசுவோம். இந்த டென்ஸை நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷில் ஈஸியாக கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சிருவீங்க. நாம் போன வீடியோவில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸை எப்படி எழுதுறது, எப்படி பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக்கிட்டோம். வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எப்படி ஒரு நெகட்டிவான சென்டென்ஸை நம்ம பேசுகிறது அப்படின்னு நம்ம கற்றுக்கலாங்க. ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ்னால் எக்ஸாம்பிள் பாருங்களேன், நான் வந்து கொண்டிருக்கிறேன். ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? ஆன்சர் தெரிஞ்சிருச்சா? தமிழ்லே சொல்லுங்கள். நான் வந்து கொண்டிருக்கவில்லை. நம்ம அதை பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா நான் வந்துட்டுருக்கல. இது தாங்க ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். இந்த மாதிரி சென்டென்ஸை இன்றைக்கி நம்ம ஈஸியாக கற்றுக்கிட போகிறோங்க. எப்பயுமே இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸை பேசுகிறோம் அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் படி பேசினா தான் 100% அந்த சென்டென்ஸ் கரெக்டாக இருக்குங்க. ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸை நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் இது தாங்க. ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா என்ன? ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட், நேம்ஸ். இது தான் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஸலரி வேர்ப். ஆக்ஸலரி வேர்ப் அப்படின்னா ஆம், இஸ், ஆர். நான் இப்போ டீட்டெயிலாக சொல்லி தருவேன், ஜஸ்ட் இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இது உங்களுக்கு புரியணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சென்டென்ஸை நீங்கள் பார்த்து பேச ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இது புரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேர்பு. வேர்ப் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய செயல், ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம டெய்லியுமே என்னென்ன செயல்லாம் செய்கிறோமோ அந்த செயல்கள் எல்லாமே இந்த வேர்ப்குள்ளே தான் அடங்கும். இந்த வேர்ப் கூட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஐஎன்ஜி ஆட் பண்ணுவோம் ஃபைனலாக. ஏன் அப்படின்னா ஒரு வேர்பு பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக கண்டினியூவாக நடக்கிறதுனால ஐஎன்ஜி நாம் இங்கே ஆட் பண்ணுவோங்க. ஓகேங்க, இப்போது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர் எழுதுகிறேன். ரொம்பவே சிம்பிள் தாங்க. ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் ஆக்ஸிலரி வேர்பு ஆம், இஸ், ஆர் இது இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதாவது நாட். இந்த நாட் இருக்கணும். அதுக்கப்புறம் வேர்ப், அதுக்கப்புறம் ஐஎன்ஜி. ஜஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ ஒரு சென்டென்ஸை பேச போகிறீங்க, அந்த சென்டென்ஸ் பாருங்களேன், இந்த ஸ்ட்ரக்சர் படி தான் லைனாக கரெக்டாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? நான் இப்போ ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் எழுதிட்டு ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் எழுதுகிறேன், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு பாருங்களேன், நான் விளையாடி கொண்டிருக்கிறேன். இந்த சென்டென்ஸ் பாருங்களேன், ப்ரெசண்ட்டில் இப்போது நான் விளையாடி கொண்டிருக்கிறேன், கண்டினியூவாக நான் என்ன பண்ணுறேன், விளையாடி கொண்டிருக்கிறேன். அப்போனா இந்த சென்டென்ஸை நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் வச்சு நம்ம பேச முடியுங்க. இந்த 12 டென்சஸை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இங்கிலீஷில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் உங்களால் பேச முடியுங்க. நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனல் இருக்குது, பயப்படாதீங்க. உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன், நான் உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். உங்களை இங்கிலீஷில் பேச வைக்காமல் விடவே மாட்டேங்க. இப்போ சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் பேச போகிறோம். நான் விளையாடி கொண்டிருக்கிறேன், இது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். இந்த பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர் எங்கே இருக்குது? மேலே இருக்குது. இது தாங்க ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி தான் இந்த சென்டென்ஸ் வரும். ஃபஸ்ட்டு பாருங்களேன், சப்ஜெக்ட் இருக்குதா? இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் என்னது? நான்.
நான் தான் சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் இந்த சென்டென்ஸில் என்ன இருக்குது? மேலே பாருங்கள். ஆம், ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா ஆம் அப்படிங்கிற ஆக்ஸிலரி வேர்ப் தான் நம்ம எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். வெர்பு. இந்த சென்டென்ஸில் வெர்பு என்னது? விளையாடுறது. விளையாடுறதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. சூப்பருங்க. ப்ளே. ஓகே, இந்த ப்ளே கூட நம்ம என்ன பண்ணணும்? ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். ஏன் ஆட் பண்ணணும்? நம்ம சின்ன சின்ன கேள்வியை நமக்குள்ளே கேட்கணும். ஏன் ஆட் பண்ணணும்? ஏன் அப்படின்னா இந்த சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு கண்டினியூவாக நடக்கிறதுனால நம்ம வேர்ப் கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணுறோம். ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸை சேர்ந்து சொல்லலாமா? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சுன்னா நான் இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லுங்கள். உங்களாலேயும் முடியுங்க. இப்போ இந்த சென்டென்ஸை சொல்லுங்கள். ஐ எம் பிளேயிங். ஐ எம் பிளேயிங். நமக்கு சின்ன வயசுலேருந்து ஐ எம் பிளேயிங் அப்படின்னா நான் விளையாடி கொண்டிருக்கேன்னு தெரியும். ஆனால் இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி பேசியிருக்கோம்? இந்த ஸ்ட்ரக்சர் வச்சு பேசியிருக்கோம். இவ்வளோ நாள் நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர்னால் என்னன்னே தெரியாது. ஆனால் இப்போ தெரியுதா? நம்ம எந்த சென்டென்ஸை பேசினாலும் டென்சஸில் இந்த ஸ்ட்ரக்சர் படி நம்ம பேசணும் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் பார்த்தாச்சா? இதை நம்ம நெகட்டிவாக சொன்னால் எப்படி சொல்லலாம்? கரெக்டுங்க. நான் விளையாடி கொண்டிருக்கவில்லை. இப்போ இந்த சென்டென்ஸை எப்படி எழுதலாம்? சிம்பிள் தாங்க. இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ஆக்ஸிலரி வேர்ப் ஆம் இருக்குதா? இதுக்கப்புறம் நல்லா கவனிங்க. நாட் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் ஃபார்ம் இருக்குது. ஏன்னா இந்த சென்டென்ஸை நம்ம நெகட்டிவாக பேசுகிறோம் பார்த்தீங்களா? நான் விளையாடி கொண்டிருக்கவில்லை. இப்போ நெகட்டிவாக சொல்லும் போது இந்த ஆம் அப்படிங்கிற ஆக்ஸிலரி வேர்ப்க்கு அடுத்து நம்ம நாட் ஆட் பண்ணிடணுங்க. அவ்வளோதாங்க. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சப்ஜெக்டாக ஐ வந்துச்சுன்னா ஆம் தான் எழுதணும். ஆனால் நெகட்டிவாக நம்ம சொல்லும் போது ஆம் கூட நாட் மட்டும் ஆட் பண்ணால் போதுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்களேன். வெர்பு ஐஎன்ஜி. அவ்வளோதாங்க. இந்த சென்டென்ஸை சொல்லுங்கள். ஐ எம் நாட் பிளேயிங். ஐ எம் நாட் பிளேயிங். அவ்வளோதாங்க. எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. நீங்கள் டெய்லியுமே இங்கிலீஷில் நீங்கள் ஏதாவது ஒன்று பேச ஆரம்பிங்க. பேசினா மட்டும்தாங்க இங்கிலீஷ் நமக்கு வரும். ஓகேங்க. இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஐ அப்படிங்கிற சப்ஜெக்டை வச்சு ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸை நம்மளால் பேசவும் முடியும், ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸை நம்மளால் பேசவும் முடியும். இப்போ நான் நிறைய சென்டென்சஸ் கொடுக்க போகிறேன். இங்கே பாருங்களேன். நான் படித்து கொண்டிருக்கிறேன். இது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். இதை நெகட்டிவாக எப்படி சொல்லலாம்? நான் படித்து கொண்டிருக்கவில்லை. இப்போ இந்த ரெண்டு தமிழ் சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் எப்படி பேசணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? நான் இப்போ சொல்ல போகிறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். நான் படித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா ஐ எம் ஸ்டடியிங். ஐ எம் ஸ்டடியிங். இதை நம்ம நெகட்டிவ் அப்படி சொல்லியிருக்கோம். நான் படித்து கொண்டிருக்கவில்லை. எப்படி எழுதலாம்? ஆன்சர் சொல்லுங்கள். சும்மா சொல்லுங்கள். வாயை திறந்து நீங்கள் சொல்லணுங்க. ஓகே, எல்லாருமே சொல்லியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் ஆன்சர் சொல்கிறேன். ஐ எம் நாட் ஸ்டடியிங். ஐ எம் நாட் ஸ்டடியிங். நான் படித்து கொண்டிருக்கவில்லை. ஈஸியாக புரியுதாங்க? வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு எல்லாருமே ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பாருங்களேன். இப்போ ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேன். நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். இதை நெகட்டிவாக எப்படி சொல்லலாம்? நான் கரெக்டுங்க சாப்பிட்டு கொண்டிருக்கவில்லை. அவ்வளோதாங்க. இந்த பாசிட்டிவ் சென்டென்ஸ், இந்த நெகட்டிவ் சென்டென்ஸ், இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கும் இங்கிலீஷில் என்ன வருது சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆன்சரை கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு எதுவுமே தெரியல அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்கள் கமெண்ட்ஸில் போய் பார்த்துட்டு மற்றவங்க டைப் பண்ணுறதை பார்த்து கூட நீங்கள் கற்றுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஹி, ஷி, இட். அவன், அவள், அது. இந்த 3 சப்ஜெக்டை வச்சு நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஒரு சென்டென்ஸை பேசுகிறோம் அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா பாருங்களேன். ஒரு பாசிட்டிவான சென்டென்ஸை நம்ம சொல்கிறோம் பேசுகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் இருக்கணும். சப்ஜெக்ட்னா ஹி, ஷி, இட். இந்த 3 சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸை நம்ம இப்படி தான் எழுத போகிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஸ் அப்படிங்கிற ஆக்ஸிலரி வேர்ப் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேர்ப், அதுக்கப்புறம் ஐஎன்ஜி.
இது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் ஹீ ஷீ இட், இதுக்கப்புறம் இஸ் அப்படிங்கிற ஆக்ஸிலரி வேர்ப் இருக்கணும். இதுக்கப்புறம் என்ன இருக்கணும்? நாட். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸை தான் பேசுகிறோம், அதனால் ஆக்ஸிலரி வேர்புக்கு அப்புறம் நாட் இருக்கணும். அதுக்கப்புறம் வேர்ப் ஐஎன்ஜி. இப்போ நான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க போகிறேன், ரொம்ப ஈஸியாக புரியும். அவன் பேசி கொண்டிருக்கிறான், இது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். ப்ரெசண்ட்டில் கண்டினியூவாக நடக்குதா? அவன் பேசுகிறான் கிடையாது, பேசி கொண்டிருக்கிறான், கண்டினியூஸ் டென்ஸ். இது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். இது நம்ம நெகட்டிவாக எப்படி சொல்லணும்? அவன் பேசி கொண்டிருக்கவில்லை. இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் என்ன வரும்? நீங்கள் தான் சொல்லணும். நான் ஆன்சர் சொல்கிறேன், நீங்களும் என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஹீ இஸ் ஸ்பீக்கிங். ஹீ அப்படின்னா சப்ஜெக்ட். ஹீ சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா அதை தொடர்ந்து என்ன வரணும்? ஆக்ஸலரி வேர்பாக இஸ் வரணும். அதுக்கப்புறம் வேர்ப் வரணும். வேர்ப்னா ஸ்பீக். இந்த வேர்ப் கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். ஏன்னா கண்டினியூவாக இந்த ஒரு செயல் நடக்குது பார்த்தீங்களா? ஹீ இஸ் ஸ்பீக்கிங், ஹீ இஸ் ஸ்பீக்கிங். ஓகே, இப்போது நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி எழுதலாம்? ஒன்றுமே இல்லைங்க, இந்த இஸ் அப்படிங்கிற ஆக்ஸலரி வேர்புக்கு அப்புறம் நாட் அப்படிங்கிற வேர்டு மட்டும் ஆட் பண்ணால் போதுங்க. ஹீ இஸ் நாட் ஸ்பீக்கிங், ஹீ இஸ் நாட் ஸ்பீக்கிங். அவன் பேசி கொண்டிருக்கவில்லை. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், அவள் சமைத்து கொண்டிருக்கிறாள், இது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். அவள் சமைத்து கொண்டிருக்கவில்லை, இது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கும். அவள் சமைத்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னா ஷீ இஸ் குக்கிங். அவள் சமைத்து கொண்டிருக்கிறாள். ஓகே, இப்போ நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம்? அவள் சமைத்து கொண்டிருக்கவில்லை. ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கும். ஷீ இஸ் நாட் குக்கிங், ஷீ இஸ் நாட் குக்கிங். அவள் சமைத்து கொண்டிருக்கவில்லை. இப்போ உங்களுக்கு ஒரு சின்னதாக ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேன், ஆன்சர் பண்ணுங்கள். அவள் பிரியாணி சமைத்து கொண்டிருக்கிறாள். பாசிட்டிவ் சென்டென்ஸ். இது நெகட்டிவ் எப்படி சொல்லலாம்? கரெக்டுங்க, அவள் பிரியாணி சமைத்து கொண்டிருக்கவில்லை. இந்த ரெண்டு தமிழ் சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் என்ன வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ஆன்சரை கமெண்ட்ஸில் சொல்லணும். உங்களால் ஆன்சர் டைப் பண்ண முடியாட்டிலும் பரவாயில்ல, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு தமிழ் சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் என்ன வருதுன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 தடவை அதை நீங்கள் பேசி பழகி பாருங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்களேன், அது வந்து கொண்டு இருக்கிறது பாசிட்டிவ் சென்டென்ஸ். அது வந்து கொண்டு இருக்கவில்லை, இது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். இதுக்கான ஆன்சர் நான் சொல்கிறேன். இட் இஸ் கம்மிங், இட் இஸ் கம்மிங். இது நம்ம நெகட்டிவாக சொன்னோம் அப்படின்னா இட் இஸ் நாட் கம்மிங், இட் இஸ் நாட் கம்மிங். அவ்வளோதாங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வி, யூ, தே. வி அப்படின்னா நாங்கள், யூ அப்படின்னா நீ அல்லது நீங்கள், தே அப்படின்னா அவர்கள். இந்த 3 சப்ஜெக்டை வச்சு நாம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஒரு சென்டென்ஸை பேசுகிறோம் அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் பாருங்களேன், ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் இருக்கணும். சப்ஜெக்ட்னா வி, யூ, தே, அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் ஆர் அப்படிங்கிற ஆக்ஸலரி வேர்ப் இருக்கணும். அதுக்கப்புறம் வேர்ப் எழுதணும். அதுக்கப்புறம் ஐஎன்ஜி. இது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர். அதுவே நம்ம ஒரு நெகட்டிவாக ஒரு சென்டென்ஸை பேசுகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட், ஆக்ஸலரி வேர்ப் ஆர், அதுக்கப்புறம் நாட் அப்படிங்கிற வேர்டு எழுதணும். இதுதான் முக்கியம் இந்த சென்டென்ஸில். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேர்ப், அதுக்கப்புறம் ஐஎன்ஜி, அவ்வளோதாங்க. இப்போ நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், நீங்களே இங்கிலீஷில் ஆன்சர் பண்ண போகிறீங்க. நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம், இது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். இது நம்ம நெகட்டிவாக எப்படி சொல்லலாம்? நாங்கள் போய் கொண்டிருக்கவில்லை. ஓகே, இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண போகிறேன். நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் அப்படின்னா இங்கிலீஷில் வி, இதுதான் சப்ஜெக்ட். ஓகேங்களா? வி, அதுக்கப்புறம் என்ன எழுதணும்? ஆர் அப்படிங்கிற ஆக்ஸலரி வேர்ப் எழுதணும். அதுக்கப்புறம் என்ன எழுதணும்? வேர்ப் ஐஎன்ஜி. வி ஆர் கோயிங், வி ஆர் கோயிங், வி ஆர் கோயிங். நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம நெகட்டிவ் அப்படி சொல்லியிருக்கோம். நாங்கள் போய் கொண்டிருக்கவில்லை அப்படின்னா வி ஆர் நாட் கோயிங். நல்லா கவனிங்க, ஆர் அப்படிங்கிறது ஆக்ஸலரி வேர்ப். இந்த ஆருக்கு அப்புறம் நாட் அப்படிங்கிற வேர்ட் ஆட் பண்ணால் அது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸாக மாறிடுங்க.
இப்போ நாங்கள் மதுரைக்கு போய் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸும் நாங்கள் மதுரைக்கு போய் கொண்டிருக்கவில்லை அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸும் எழுதியிருக்கேன். இதுக்கான ஆன்சர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? we are going to மதுரை, we are going to மதுரை. இந்த டு அப்படிங்கிறது இக்கு அப்படின்னு அர்த்தம். நல்லா கவனிங்களேன். மதுரைக்கு அப்படின்னா டு மதுரை, சென்னைக்கு அப்படின்னா டு சென்னை, சாத்தூருக்கு அப்படின்னா டு சாத்தூர் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. இப்போது ஈஸியாக புரியுதா? இப்போது நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி எழுதியிருக்கோன்னு பாருங்களேன். நாங்கள் மதுரைக்கு போய் கொண்டிருக்கவில்லை. we are not going to மதுரை, we are not going to மதுரை. நாங்கள் மதுரைக்கு போய் கொண்டிருக்கவில்லை. அவ்வளோதாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சின்னதான சிம்பிளான ஹோம்ஒர்க்குங்க. இந்த இடத்துல உங்களுடைய ஊரை மென்ஷன் பண்ணி நீங்கள் ஆன்சரை ரெண்டுக்குமே சொல்லுங்கள். நான் என்னோடய ஊரை மென்ஷன் பண்ணுறேன். நான் சாத்தூருக்கு போய் கொண்டிருக்கிறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு சாத்தூர், ஐ எம் கோயிங் டு சாத்தூர். இதை நெகட்டிவாக சொல்கிறேன். நான் சாத்தூருக்கு போய் கொண்டிருக்கவில்லை. ஐ எம் நாட் கோயிங் டு சாத்தூர், ஐ எம் நாட் கோயிங் டு சாத்தூர். அவ்வளோதாங்க. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்க்கலாம். அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் விளையாடி கொண்டிருக்கவில்லை. தே ஆர் பிளேயிங், தே ஆர் பிளேயிங். அவர்கள் விளையாடி கொண்டிருக்கவில்லை அப்படின்னா தே ஆர் நாட் பிளேயிங், தே ஆர் நாட் பிளேயிங். இப்போ ஃபைனலாக உங்களுக்கு நான் ஒரு சிம்பிளான ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேன். அவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கவில்லை. இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் நீங்கள் ஆன்சரை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எப்படி ஒரு பாசிட்டிவாக நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன். அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். இதை நம்ம எப்படி கேள்வியாக கேட்கலாம் பாசிட்டிவாக? அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்களா? இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸை எப்படி நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு நாளைக்கு நம்ம கற்றுக்கலாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போல் நிறைய வீடியோஸில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.